Hi students, this is Lakshmi here. In the video, we will depth of the neutral axis, that is XU and XU max எப்படி find out பண்ணுறது. Actually அவங்க எப்படி find out பண்ணியிருந்தாங்க, because நம்ம ஏன் இதை இவ்வளோ டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னா, for any singly reinforced beam is concerned, நம்ம இனிஷியலாக ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடிய வேல்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா XU, அதுக்கப்புறம் XU max, இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி தான் whether it is going to be a under reinforced beam, over reinforced beam, இல்ல balanced section ஆன் find out பண்ண முடியும். So but before that நீங்கள் உங்களுக்கு இந்த டீடைல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். XU maxனா என்ன, XU எப்படி find out பண்ணுறாங்க, XU maxக்கான அந்த வேல்யூ எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு நம்ம find out பண்ணணும். அதுக்கு இந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும். ஓகே okay, strain distribution of a singly reinforced beam, that is stress strain distribution of a singly reinforced beam. உங்களுக்கு இந்த diagram is a most common example, இல்லைனா இதுதான் most thing which is required to solve being a singly reinforced beam. ஒரு singly reinforced beam நீங்கள் டிசைன் பண்ணணும்னா இதுதான் base diagram. உங்களுக்கு இது வந்து cross section of the beam, which shows the concrete and amount of steel present over here, and இதுதான் வந்து strain diagram. நீங்கள் லாஸ்ட் வீடியோஸ்லேயும் இதை பார்த்துருப்பீங்க. அண்ட் இதுதான் வந்து ஸ்ட்ரெஸ் டயக்ராம். ஓகே, ஸோ லாஸ்ட் வீடியோஸில் இதெல்லாம் நம்ம எப்படி வந்துச்சுன்னு டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ வித் திஸ் நாலேஜ் வில் மூவ் டுவர்ட்ஸ் தி நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே, salient features of stress strain diagram வீடியோவில் நம்ம இதையுமே நம்ம கிளியராக டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். தட் இஸ் திஸ் இஸ் தி stress strain block where you have both two different sections, like rectangular section இருக்குது, parabolic section இருக்குது. total depth வந்து இது this is D is equal to total depth of the beam. XUனா என்னன்னா depth above the, that is depth of the section above the neutral axis, and 4/7 XUனா உங்களுக்கு தெரியும் என்னன்னு கேட்டிங்கன்னா, like till this height the stress is being increased. இங்கேருந்து இந்த பொசிஷன் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும், அதுக்கு மேலே the stress value is becomes constant. இந்த எங்கே கான்ஸ்டண்ட்டாக இருக்குன்னா 3/7 XU. இன்க்ரீஸ் ஆகிற, தட் இஸ் வேரியிங்காக இருக்கிற வேல்யூ, தட் இஸ் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிற ஹைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4/7 XU. ஓகே, ஸோ இது எல்லாமே நம்ம முன்னாடி டயக்ராமில் முன்னாடி வீடியோஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். லைக் salient features ஆஃப் ஸ்ட்ரெஸ் strain டயக்ராமில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் அந்த வீடியோஸ் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இங்கே வாங்க. எவ்ரிதிங் விச் வி ஹாவ் டிஸ்கஸ்ட் ஓவர் ஹியர். ஸோ இதில் ஃபைனலாக என்னென்னா C is equal to 0.36 FCK into XUன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். எப்படி இந்த ரெண்டுத்தோட ஏரியாவை கிளப் பண்ணி we got C is equal to 0.36 FCK. அதே மாதிரி Tக்கு ஒரு வேல்யூ இருக்குது. ஸோ இந்த Cயும் Tயும், that is C is nothing but total compression takes place in a beam. Cனா என்னன்னா total tension takes place in a beamனு சொல்லுவாங்க. ஸோ ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த XU and XU max find out பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடில் இது வந்து salient features of a stress diagram. இது நான் இப்போ டிஸ்கஸ் பண்ணினேன் இல்லையா, அது இதில் வந்து ஆல்ரெடி நான் அந்த வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். 0.67 FCK இங்கே இந்த பாயிண்ட் பியில், இங்கே வந்து 0 இருக்கும் ஸ்ட்ரெஸ் வேல்யூ, ஏலேருந்து பி வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும், அண்ட் அதுக்கு மேலே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ இங்கே 0.67 FCK டிவைடட் பை பார்ஷியல் சேஃப்டி ஃபேக்டர் விச் இஸ் ஈக்குவலன்ட் டு 0.446 FCK. இந்த பாயிண்டில் பாயிண்ட் பியில் 0.446 FCK இருக்கும். அட் பாயிண்ட் சியில் அது அப்படியே கான்ஸ்டண்ட்டாக டெவலப் ஆகிடுது. ஓகே, ஸோ இங்கே என்ன கிடச்சிருக்கு, டோட்டல் டென்சைல் ஃபோர்ஸ் இன் ஸ்டீல் இஸ் ஈக்குவல் டு 0.87 FCK 0.87 FY into AST கிடச்சிருக்கா. ஸோ இந்த டீயும் முன்னாடி ஸ்லைடில் பார்த்த சியும் ஈக்குவேட் பண்ணுறோம். ஓகே, ஸோ in order to find XU, that is depth of neutral axis, we need to know this total compressive strength as well as total tensile stress. Okay, total tensile and compressive forces. So total compressive force is equal to what, 0.36 FCK XU into B. FCK na compressive strength, XU na depth of neutral axis, B na breadth of the beam. And coming to this side is concerned, total tensile forces is nothing but 0.87 FY into AST. FY is equal to stress, that is stress of the steel, yield stress of the steel. AST is nothing but area of steel. Thereby from this equation you can find XU is equal to 0.36 FCK into B divided by 0.87 FY. Okay, therefore AST
is nothing but area of steel is concerned, and D is equal to depth of the beam, and B is equal to width of the beam or section, whatever it may be. Next slide. So limiting depth of the neutral axis, that is XU max. இப்போ லாஸ்ட் ஸ்லைடில் XU எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். பட் திஸ் ஸ்லைடில் ஹவு டு ஃபைண்ட் XU மேக்ஸ், இதுக்கு டைரெக்டாக ஒரு டேப்லோ காலம் இருக்குது, அதில் நம்ம ரெஃபர் பண்ணிக்கலாம் பேஸ்ட் ஆன் தி பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டீல் அண்ட் செக்ஷன், டெப்த் ஆஃப் தி செக்ஷன், எவ்ரி திங். அதை வச்சு யூஸ் பண்ணி XU மேக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். பட் ஸ்டில் அந்த XU மேக்ஸ்க்கான ஃபார்முலா எங்கேருந்து வந்துச்சுன்னா இந்த ரெஃபரன்ஸ், இந்த டயக்ராமில் இருந்து தான். ஓகே, ஸோ இந்த டயக்ராம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். திஸ் இஸ் தி ஸ்ட்ரெயின் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் அ concrete and steel for a singly reinforced beam is concerned. As per code IS 456, maximum strain in concrete is 0.0035. But strain in steel should not be less than 0.87 Fy divided by ES plus 0.002. இதை விட கம்மியாக strain value வரக்கூடாதுங்கிறது தான் point. Therefore, limiting depth of neutral axis using the similar triangle method. அந்த XU find out பண்ணுறதுக்கு இந்த triangle மட்டும் எடுத்து போகணும். that is நியூட்ரல் ஆக்சிஸ்க்கு மேலே உள்ள ட்ரையாங்கிளை மட்டும் ரெண்டாக டிவைட் பண்ணி அந்த ட்ரையாங்கிளில் நம்ம XU வேல்யூ கண்டுபிடிச்சிருப்போம். பட் XU மேக்ஸ்னா மேக்ஸிமம் டெப்த் ஆஃப் நியூட்ரல் ஆக்சிஸ். அப்போது இந்த ஃபுல் ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணி சேம் சிமிலர் ட்ரையாங்கிள் மெத்தட் தான், உங்களுக்கு ஒன்றும் புதுசாக ஒன்றும் இல்லை. ஸோ டோட்டல் ஹைட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் D மைனஸ் இந்த ட்ரையாங்கிள் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். லைக் ஃபஸ்ட் இந்த ட்ரையாங்கிள், அப்புறம் இந்த ட்ரையாங்கிள். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த வேல்யூ பாருங்கள் 0.0035 டிவைடட் பை XU மேக்ஸ், விச் மீன்ஸ் தட் இந்த பேஸு இந்த ஹைட், அப்புறம் இந்த பேஸு டிவைடட் பை இந்த ஹைட். ஓகே, ஃபர்ஸ்ட் பேஸ் என்ன 0.0035 இந்த ட்ரையாங்கிளோட பேஸு டிவைடட் பை இந்த ட்ரையாங்கிளோட ஹைட் XU மேக்ஸ். ஓகே, அடுத்தது இந்த ட்ரையாங்கிள் பேஸு டிவைடட் பை இந்த ட்ரையாங்கிள் ஹைட். ஸோ இந்த ட்ரையாங்கிள் பேஸ் என்ன 0.87 Fy டிவைடட் பை ES ப்ளஸ் 0.002. இந்த ட்ரையாங்கிளோட ஹைட் என்ன D மைனஸ் XU மேக்ஸ். டோட்டல் ஹைட் வந்து டோட்டல் டெப்த் வந்து D, இது XU, இது வந்து XU மேக்ஸு. ஸோ பேலன்ஸ் என்ன இருக்கும் D மைனஸ் XU மேக்ஸ், அதுதான் இங்கே இருக்குது. இதை நம்ம என்ன பண்ணலாம்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிவிட்டு நான் அழகாக சிம்பிளிஃபை பண்ணியிருக்கேன், ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் போட்டிருக்கேன். இதை நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் போட்டு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். ஸோ புரியலன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ XU மேக்ஸ் இன்ட்டு இந்த வேல்யூ கிராஸ் மல்டிப்ளை, இதை இந்த வேல்யூ கிராஸ் மல்டிப்ளை பண்ணி நான் இங்கே எழுதியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைடில் லிசன் டு மீ. XU மேக்ஸ் இன்ட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன்னா இந்த சைடு கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டேன். பண்ணினதுக்கு அப்புறமா இங்கேருந்து இந்த XU மேக்ஸ் இருக்குல்ல, நெகட்டிவில் இருக்க XU மேக்ஸ் இந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடுறேன். ஸோ ப்ளஸ் ஆகிடுச்சு. ஜஸ்ட் லிசன் ஓவர் ஹியர். ஓகே, ஸோ ப்ளஸ் ஆகிடுச்சு இந்த இடத்துல. அடுத்தது இப்போது இந்த XU மேக்ஸ் இருக்குல்ல, ஓகே, ஸோ சின்ஸ் திஸ் XU மேக்ஸ் இந்த பக்கம் போயிட்டதுனால இந்த இடத்துல D மட்டும்தான் இருக்குது, இந்த வேல்யூ மட்டும் இருக்குது. ஸோ இதில் பாருங்கள் XU மேக்ஸ் இன்ட்டு திஸ் வேல்யூ, ஃபஸ்ட் XU மேக்ஸ் இதனால் மல்டிப்ளை பண்ணுங்கள், அப்புறம் XU மேக்ஸ் யூஸ் பண்ணி இதை மல்டிப்ளை பண்ணுங்கள், ப்ளஸ் திஸ் வேல்யூ அப்படியே இருக்கும். ஸோ XU மேக்ஸ் இன்ட்டு திஸ் வேல்யூ அண்ட் XU மேக்ஸ் இன்ட்டு திஸ் வேல்யூ. ஓகேயா, ப்ளஸ் இந்த வேல்யூ இருக்குது. இப்போ இது எல்லாத்துலேருந்தும் XU மேக்ஸை காமனாக வெளில எடுத்துட்டோன்னா என்ன இருக்கும் 0.87 Fy ப்ளஸ் 0.002 ப்ளஸ் 0.0035 இருக்குமா, இஸ் ஈக்குவல் டு D வேல்யூ இங்கே. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன கிடைக்கும் 0.0055 கிடைக்கும். இந்த சைடில் D இஸ் ஈக்குவல் டு இந்த வேல்யூ இருக்கும். ஸோ அதிலிருந்து XU மேக்ஸ் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாமா, திஸ் வேல்யூ டிவைடட் பை this entire value. So இதுதான் very simplified manner. So இந்த வேல்யூ தான் இந்த XU max by Dக்கு நிறைய வேல்யூஸ் கொடுத்துருப்பாங்க, கிட்டத்தட்ட 3 டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருக்கும். இது சிம்பிளிஃபை பண்ணோன்னா we'll get some value. இது எதை வச்சு வேல்யூ கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா Fy வேரி ஆகும், ES will not get vary. இது Fyக்கு மட்டும் வேரி ஆச்சுன்னா தட் இஸ் 250 இருந்தால் ஒரு வேல்யூ கிடைக்கும், இது ஃபுல்லாக 415 இருந்தால் ஒரு வேல்யூ கிடைக்கும், 500 இருந்தால் ஒரு வேல்யூ கிடைக்கும். ஸோ அதை நெக்ஸ்ட் ஸ்லைடில் இந்த டயக்ராம் பார்க்கலாம் நம்ம. So this is the tabular column which you have to refer always. எப்போ நீங்கள் பீம் டிசைட் பண்ணாலும் இந்த XU max by D நமக்கு தெரியணும். எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா அவங்க ஸ்டீல் வேல்யூ கொடுத்துருப்பாங்க. Fe 250னா ஓகே இந்த வேல்யூ, Fe 450னா இந்த வேல்யூ, சாரி இது 415, I have to correct it over here. This is 415. Okay, 415 Newton per millimeter square and this is 500 அந்த இந்த வேல்யூ. ஓகே, 500னா
இந்த வேல்யூ. ஸோ இந்த ஃபார்முலா நமக்கு தெரியணும் எப்போவுமே எங்கேருந்து வந்துச்சுன்னு, அதுக்காக நான் இதை டிரைவ் பண்ணியிருக்கேன். ஸோ யூ கேன் ரெஃபர் திஸ் வேல்யூ ஹியர் ஆஃப்டர். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா டேரெக்டாக ப்ராப்ளம்ஸ் போயிருக்கேன். ஒரு 2-3 ப்ராப்ளம்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிஸ்னிங் ஓவர் ஹியர். ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஸோ தட் உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோஸ் போடுறது அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபை பண்ண முடியும். ஓகே. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிஸ்னிங்.